ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? கறி காய் இது எதுவும் இல்லாம ஒரு பாயா செய்ய போறோம். காயை கட் பண்ணி எடுத்தாச்சு. எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், கல்பாசி, இஞ்சி, பூண்டு எல்லாம் போட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம், பச்சை மிளகா, குடமிளகா போட்டு நல்லா வதக்கணும். தேங்காய், பொட்டுக்கடலை, முந்திரி, கடலை எல்லாம் அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், மிளகுத்தூள், உப்பு போட்டு ஒரு கிளறி பச்சதையும் ஊற்றி ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுட்டு புதினா இலை தூவி இறக்குனா பாயா ரெடி. சாப்பாடா ஸ்டார்ட். தோசையை வச்சு அது மேல பாயா ஊற்றி குழச்சி சாப்பிட்டு பாருங்க. வாவ், சூப்பர். இனிமே இந்த பாயா தான் நீங்க செஞ்சு பார்ப்பீங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் மச்சி? இன்னைக்கு நம்ம ரவாவையும் தயிரையும் வச்சு ஒரு டிஷ் செய்ய போறோம். பார்க்கலாமா? பார்க்கலாமே. வா, அப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ரவா 1 கப்பு, தயிர் 1 கப்பு, ஆப்ப சோடா, இது எல்லாத்தையும் போட்டு ஊற வைக்கணும். மறந்துடாதீங்க, ரவாவை பொடிச்சிட்டு ஊற வைக்கணும். நான் இதில் வீடியோ போட மறந்துட்டேன். ஸோ நீங்கள் அதை மறந்துடாதீங்க, பொடிச்சிட்டு தான் ஊற வைக்கணும். மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 an hour அதை ஊற வைக்கணும். அப்புறம் ஒரு தவா வச்சு இல்லாட்டி தோசைக்கல் எதையாவது வச்சு இந்த 3 கரண்டி மாவு ஊற்றி இல்லை எண்ணெய் ஊற்றி எடுங்க சுட்டு. ஏன் 3 கரண்டி மாவு ஊற்றுறேன்னா ஒரு பன் டைப்பில் வரதுக்காக தான் 3 கரண்டி மாவு ஊற்றிருக்கிறேன். ஸோ ஒரு சைடு மட்டும்தான் வேகணும். அடைச்சி வேக வச்சுட்டு எடுத்துக்கோங்க. இதை தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு மிளகா சட்னி பார்ப்போம் வாங்க. இந்த மிளகா சட்னியில் நீங்கள் மிளகா மட்டும்தான் வறுக்க போகிறீங்க எண்ணெயில். அதை வறுத்து எடுத்துட்டு சின்ன வெங்காயம், பூண்டு, புளி இதெல்லாம் பச்சையாக தான். அப்புறம் உப்பு போட்டு இந்த சூடு பண்ணதையும் மிளகாவையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளித்து இந்த அரைச்சதையும் ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டா மிளகா சட்னி ரெடி. இப்போ பன் தோசை மிளகா சட்னி டேஸ்ட் பண்ணலாமா? வாங்க டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. வாவ், எப்படி இருக்கு பாருங்க கலரு. நம்மளுக்கு தொட்டு சாப்பிடலாம் சரியா வருங்க. எப்பவுமே ஊற்றி குழச்சி அடிக்கிறது தான் நம்மளோட வேலை. அதனால ஊற்றி மிக்ஸ் பண்ணியே சாப்பிட்டு பார்க்குறேன். எப்படி இருந்துச்சு பன் தோசை? சூப்பராக இருந்துச்சு. மக்களே, நீங்களும் இதே மாதிரி தோசை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.